வணக்கம் நண்பர்களே. திடீர்னு ஒரு போன் கால். யாரான்னு பார்த்தா நம்ம வடக்க நண்பரு. எட்டி பார்த்தா தலைவன் நமக்கு முன்னாடி வந்து நின்று இருக்கான் கீழே. என்னடான்னு கேட்டேன். ஒண்ணும் இல்ல, பானிபூரி சாப்பிட போலாமா அப்படின்னா. நான் வேற இப்பதான்டா ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தேன். 10 நிமிஷம்டா, ஏன்டா என்ன பண்றா டேய் அப்படின்னா தலைவன் அப்படியே தூங்கி நின்று இருக்கான். வாடா போய் அருமையா ஒரு பானிபூரி சாப்பிட்டா அருமையா இருக்கும்ன்றாப்ல. ஓகேடா நானும் வரேன் போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டான். போனா சும்மா அப்படியே கிளைமேட் பயங்கரமா இருக்கு நண்பர்களே. பாருங்களேன் சூரியன் கோயில் எப்படி முதிக்கிறான்னு மட்டும். இந்த பக்கம் நயாகரா பங்க் புதுசா ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பார்த்தாலும் பங்காவே இருக்குது நண்பர்களே. பாத்துக்கிடுங்க. அங்க பாருங்க வெயில் பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. கொளுத்தும் கொளுத்திட்டாப்புல. அப்புறம் இங்க கரெக்டா நம்ம பானிபூரி கடைக்கு வந்துட்டோம். இங்க வந்துட்டு திரும்பி பாத்துட்டே இருந்தான். ஏன்டா நான் வண்டி வந்துட்டே இருக்கலடா, பாத்துதான்டா போனோம். ஆமா சேஃப்டி முக்கியம் இல்லையா, அதனால வந்து திரும்பி பாத்துட்டு போடா அப்படின்னுட்டேன் நானும். அங்க போயிட்டு அண்ணன் அண்ணன் ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு பானிபூரி போடுங்க அப்படின்னா. டேய் நான் கூட்டு வந்து எனக்கு இல்லையா அப்படின்னா. போடுங்க இவனுக்கு சேர்த்து 2 பிளேட்டா போட்டுறீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. திடீர்னு தலைவன் அவங்க பாய்ச்சல் திட்டக்க ஆரம்பிச்சுட்டான். கேஷே பை கேய பை ஐசா நெய் என்னடா பை மஞ்சா பை பச்சை கலர் பை நிக்கின்னு குடுக்கறத வாங்கி சாப்பிடுற ரஸ்கல். சும்மா அப்படியே வாயில எடுத்து வச்சாம் பாருங்க, செம்ம டேஸ்டா. அப்படி மொளன்னு இறங்குதாமா. நண்பர்களே, ஆளு பாக்குறத கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பாப்புல. ஆனா வந்து பிக்ஸோட மோசமான ஆளுதான். கொஞ்சம் குழந்தை மனசு நண்பர்களே பாக்குறதுக்கு. பையன் பாத்துக்கிடுங்க. நானும் உட்காந்து சாப்பிட்டாமா. நான் கேட்டேன் எப்படா இருக்கு, நல்லா இருக்காடா அப்படின்னா. யாரே தமிழ் வாழாய்க்கா அப்படின்னா. ஆமாரே நீட்டு பீகார் வாழா நெய்யே அப்படின்னு உருளைக்கிழங்குல உருட்டி உனக்கு ரசப்பொரி மாதிரி உனக்கு கொடுப்பாங்களா, அதெல்லாம் கிடையாதுடா ராச்சா அப்படின்னுட்டேன் நானு. இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே.